ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம யூடியூப் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எப்படி சிசேரியனை வந்து அவாய்ட் பண்ணுறது, எதனால் வந்து சிசேரியன் நடக்குது அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான டிப்ஸை வந்து என்னோடய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, என்னென்ன ரீசன்னால் சிசேரியன் நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? அப்புறம் நம்ம யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் வந்து டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடிக்கடி போடக்கூடிய அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எதனால் சிசேரியன் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ எதனால் சிசேரியன் நடக்குது அப்படின்னா, நம்ம ஸ்லீப்பிங், ஓகேங்களா? ஸ்லீப்பிங் மெத்தட், நம்ம ஸ்லீப் பண்ணுறோம் இல்லைங்களா? நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் ஸ்லீப் பண்ணுவோம். ப்ரெக்னென்சி டைமில் வந்து இப்படி படுக்கணும், அப்படி படுக்கக்கூடாது அப்படின்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம எப்பவும் போல் ஸ்லீப் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி வேணால் ஸ்லீப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மல்லாக்க படுக்கிறதோ இல்லை குப்புற படுக்கிறதோ, அப்படியே திரும்பி படுக்கிறது, லெஃப்ட் சைட் திரும்புறது, அப்படியே ரைட் சைட் திரும்புறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. சரிங்களா? எதுக்காகன்னா, ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, குடல் அதாவது எப்படி சொல்கிறது, குழந்தையோட கழுத்தை சுற்றி கொடி இருக்குது, கொடி சுற்றி இருக்குது குழந்தைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால தான் வந்துட்டு அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்மளை வந்து இப்படி படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம வந்து கரெக்டாக இப்போ நம்ம ஸ்லீப் பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்பி படுத்துக்கலாம். அதுவும் எப்படின்னா, எந்திரிச்சு உட்காந்து லெஃப்ட் சைட் திரும்பி அப்புறம் படுக்கணும். அதே மாதிரி ரைட் சைட் திரும்புகிறோன்னா எந்திரிச்சு உட்காந்து ரைட் சைட் திரும்பி அப்புறம் படுக்கணும். சரிங்களா? சடனாக திரும்புறது அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அப்படி படுக்கிறதுனால குழந்தைக்கு வந்து கொடி சுற்றிக்குது, இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ரீசன், அதாவது சிசேரியன் ஆகிறதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் இதுதான். ஸ்லீப்பிங் மெத்தட் தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரீசனாக இருக்குது. சரிங்களா? ரெண்டாவது ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாட்டர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும்னா, ஒரு நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் 4 லிட்டர்ஸாவது குடிக்கணும். 4 லிட்டர்ஸ் குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து எந்த ப்ராப்ளமுமே இருக்காது, ஓகேங்களா? வாட்டர் லெவல் கம்மியாகிறனால தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிசேரியன் ஆகுது, ஓகேங்களா? ஏன்னா தண்ணியோட லெவல் கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, குழந்தைய வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் ஆகுது, ஓகேங்களா? ஸோ வந்து தண்ணியை வந்து நிறைய குடிங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மெயினாக வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், ஓகேங்களா? எக்ஸசைஸ் எவ்வளோ மந்த்ஸ்லேருந்து பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8 to 9 மந்த்ஸ் பண்ணாலே போதும். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஓகேங்களா? 8 to 9 மந்த்ஸ்லேருந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம மசில்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். ஸோ டெலிவரி டைம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எதுக்காக வந்து நம்மளை வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா ஒரே இடத்துல உட்காந்துட்டோ ஒரே இடத்துல படுத்துட்டோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், மசில்ஸ்லாம் வந்து டைட் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? அப்போ டெலிவரி டைம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்கும். பட் ஆனால் நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது நம்ம மசில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லூஸ் ஆகிடும். அப்படி லூஸ் ஆகும்போது நம்மளுக்கு டெலிவரி டைம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து மெயினாக எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸசைஸ் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வாக்கிங் பண்ணணும் மெயினாக, சரிங்களா? எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு ஒரு டைம் பண்ணால் கூட நம்மளுக்கு போதும். மற்றபடி வாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா, மார்னிங் ஒரு 1 ஹவர், ஈவினிங் ஒரு 1 ஹவர், நீங்கள் எடுத்த உடனே வந்துட்டு 8 to 9 மந்த்ஸ் பண்ணாலே போதும், ஓகேங்களா? எடுத்தோடனே 1 ஹவர் பண்ணணும்னு இல்லை. ஸ்டார்டிங்கில் ஒரு 30 மினிட்ஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரு 45 மினிட்ஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நம்ம டைம் இது பண்ணிக்கலாம். எடுத்தோடனே 1 ஹவர் அந்த மாதிரி பண்ணாதீங்க, அது உங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும், எடுத்தோடனே 1 ஹவர் வாக்கிங் போகிறதுலாம், ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அதனால் வாக்கிங் போகிறத வந்து 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஹோம் பேஸ்டு ஒர்க், அதாவது வீட்டில் இருக்கிற ஒர்க்கை பண்ணுங்கள்.
எந்த மாதிரினா, உங்கள் வேலையை பற்றி நான் சொல்லலை, வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலை, வீடு கூட்டுறதாகட்டும், பெருக்கிறதாகட்டும், துணி வந்து அலாசி போடுங்க நல்லா, குமிஞ்சு குமிஞ்சு எந்திரிங்க, படிக்கட்டு ஏறி இறங்குங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன ரீசன்னா, எதுக்காக வந்து சிசேரியன் ஆகுதுங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு டீட்டெயில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது கரெக்டாக ஸ்லீப்பிங் வந்து நம்ம எப்படி தூங்கணுமோ அந்த மாதிரி பொசிஷனில் தூங்குனா தான் நம்மளுக்கு வந்து அதை அவாய்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா குழந்தைக்கு வந்து கொடி சுற்றி இருக்குது அப்படின்னா கம்பல்சரி சிசேரியன் தான் பண்ணுவாங்க. நம்மளால் நார்மல் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி தண்ணி லெவல் கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நார்மல் டெலிவரி பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாருங்கள், குழந்தையோட தலை திரும்பலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து சிசேரியன் ஆகும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெயின் வரும், டெலிவரி பெயின் வரும். பட் ஆனால் கர்ப்பவாய் வந்து ஓப்பன் ஆகாது. ஓப்பன் ஆகிற பட்சத்துக்கு தான் சிசேரியன் பண்ணுவாங்க. ஏன்னா கம்பல்சரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம நார்மல் ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா பெயின் வந்து நம்மளுக்கு வந்து கர்ப்பவாய் ஓப்பன் ஆகலைன்னா அதுக்கும் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு சில இன்ஜெக்ஷன்லாம் போட்டு இது பண்ணுறாங்க. பட் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அது சிசேரியன் தான் ஆகுது. சரிங்களா? நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸ்லீப்பிங், அதாவது தூங்குறது வந்து அந்த கொடி சுத்தாத அளவுக்கு நம்ம தூங்குறது கரெக்டாக தூங்கணும். அதுக்கப்புறம் தண்ணி லெவலை வந்து கரெக்டாக நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறது, சரிங்களா? அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம வந்து பண்ணலாம். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹஸ்பண்ட் கூட ஒன்றா இருக்கோம் அப்படின்னாலும் அதையும் நம்ம பண்ணலாம். 8 to 9 மந்த்ஸ்லேருந்து நம்ம பண்ணலாம். வீக்லி ஒரு 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து டெலிவரி டைம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த வீடியோவில் வந்து என்னால் டீட்டெயிலாக வந்து சொன்னோம்னா இன்னும் லாங்காக போகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வந்து ஃபுட் டீட்டெயில், என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்ணும் டெலிவரி டைமில் அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் சீக்கிரமாக என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்படுது அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.